நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 31. அர்ஜுனனும் சித்ராங்கதையும் கொண்ட மன நிகழ்வை ஒட்டி மணிபுரியில் 18 நாள் விழவு கொண்டாடப்பட்டது. குலமூத்தாரும் குடிகளும் கூடிய பேரவையில் அனல் சான்றாக்கி அவள் கைப்பற்றி 7 அடி வைத்து 7 விண்மீன் நோக்கி குடிமுறைப்படி அவளுக்கு கணவனானான். மூதன்னையர் 100 நிறைவகுத்து வந்து சித்ராங்கதையை மஞ்சளரிசியும் மலரும் நீரும் சொரிந்து வாழ்த்தி மாமங்கலையாகுக என்று அருளினர். காட்டில் வளைத்து வளர்க்கப்பட்ட பொன் மூங்கில்களை வெட்டி வந்து புதியதோர் கொடித்தீவில் அவர்களுக்கு மாளிகை அமைத்தனர். அங்கே அவர்கள் வாழும் காதல் வாழ்க்கையை பற்றி மணிபுரியின் பாணர் பல பாடல்களை பாடினர். நள்ளிரவில் அர்ஜுனன் பெண்ணாவான் என்றும் அவள் ஆணாகி அவனை அணைத்து கொள்வாள் என்றும் கதைகள் சொல்லின. ஆணும் பெண்ணும் காதலில் ஆடை மாற்றிக்கொண்டு மகிழ்வது அதன் பின்னரே மணிபுரியில் பரவலாயிற்று. அன்னை மணிபத்மையின் திருவிழாவில் ஆண்கள் பெண்களைப் போல முகத்தில் செஞ்சாயம் பூசி பட்டாடை அணிந்து அணியும் மலரும் சூடி ஆடிச் செல்லுதல் சடங்கென ஆயிற்று. பெண்ணுருவில் அழகியென தோன்றுபவனே தகுதியான இளைஞன் என பெண்கள் எண்ண தலைப்பட்டனர். வில்லில் நான் நிலைக்க பெண்ணென ஆகி மீழ்க என்று பாணன் பாடிய வரி பழமொழி என்றே ஆகியது. கார்காலம் வந்தபோது சித்ராங்கதை கருவுற்றாள். மைந்தன் பிறப்பான் என்று நிமித்திகர் வகுத்துரைத்தனர். தந்தைக்கு நிகரான வில்லவன் பாரத வருஷம் உள்ளளவும் வரலாறு சொல்லும் மா வீரன் என்று அவனை பாணர் பாடத் தொடங்கினர். மைந்தன் பிறக்க மணிபத்மையின் ஆலயத்தில் நாள் பூசைகளும் பலி கொடைகளும் நிகழ்த்தப்பட்டன. இளவரசி வலப்பக்கம் கை ஊன்றி ஒசுகிறாள் என்றாள் ஒரு செவிலி. அவள் தொப்புள் விரிந்து வலப்பக்கமாக இழுபட்டுள்ளது என்றாள் மருத்துவச்சி. கண்களுக்கு கீழே கருமை படர்ந்துள்ளது. கனவுகளில் சிம்மங்களை காண்கிறாள். மைந்தனே வரப்போகிறான் என்றனர் நிமித்திகர். மணிபுரியே நோக்கியிருந்த மைந்தன் முதுகோடை காலத்தில் பிறந்தான். சைத்திர மாதம் 7ஆம் நிலவு நாளில் பிறந்த அவன் அறத்தின் தேவனாகிய தருமனுக்கு பிரபாதை என்னும் மனைவியில் பிறந்த மைந்தனும் 8 வசுக்களில் ஒருவனுமாகிய பிரபாசனின் மண் நிகழ்வு என்றனர் நிமித்திகர். தன் தமையனின் தோற்றம் அவன் என்று அர்ஜுனன் மகிழ்ந்தான். 28ஆம் நாள் அவனுக்கு இடைநூல் அணி விழா அன்று 8 மங்கலங்கள் நிறைத்து 7 திரிவிளக்கின் முன் வைத்து பப்ருவாகனன் என்று பெயரிட்டனர். மைந்தனின் பிறப்பு 1 மாத காலம் மணிபுரியில் விழவாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் இல்லங்களில் அணிமங்கலங்கள் பொலிய வேண்டும் என்றும் அடுமனைகளில் இன்னுணவு சமைக்கப்பட வேண்டும் என்றும் அரசாணை இருந்தது. அனைத்து தண்டனைகளும் தவிர்க்கப்பட்டன. அந்நாட்களில் பிறந்த அனைத்து மைந்தர்களுக்கும் அரசரின் அணியும் பட்டும் அளிக்கப்பட்டது. எல்லைப்புற ஊர்களில் இருந்தெல்லாம் ஒவ்வொரு நாளும் மைந்தனை காண மணிபுரி குடியினர் வந்து கொண்டிருந்தனர். காலை இளவையில் எழுகையில் அரண்மனையில் உப்பரிகையின் முகப்பில் மைந்தனுடன் செவிலி வந்து அமர்ந்து மும்முறை அவனை தூக்கி அவர்களுக்கு காட்டினாள். அவர்கள் ஒற்றை பெருங்குரலாக வாழ்த்தொலி எழுப்பினர். மைந்தனுக்கு பெயர் அமைவது வரை அர்ஜுனன் அங்கே இயல்பாக இருந்தான். பெயரற்ற சிற்றுடல் அவன் உடலில் ஓர் உறுப்பென எப்போதும் இருந்தது. மைந்தன் தந்தையை உடலால் அறிந்தான். துயிலில் கூட அவன் தொடுகை நீங்குகையில் சினந்து முகம் சுளித்து அழுதான். பெயரிடப்பட்ட அன்று காலை மங்களப் பொருட்கள் பரப்பிய மணித்தாளத்தில் படுக்க வைக்கப்பட்ட மைந்தனை சித்திரபாணனும் அவர் அரசியும் கைகளில் ஏந்தி அன்னை மணிபத்மையின் ஆலயத்தை மும்முறை சுற்றி வந்து அதன் படிகளில் வைத்து வணங்கி எடுத்து கொண்டனர். தாளத்தை கொண்டு வந்து அர்ஜுனனிடம் நீட்ட அவன் மைந்தனை கையில் எடுத்தான். முத்தமிட்டு விட்டு சித்ராங்கதையிடம் அளித்தான். அன்று மாலை வழக்கம் போல் மைந்தனை தன் தோளில் ஏற்றி சிறு தோணி ஏறி செல்லும் போது அர்ஜுனன் ஒரு வேறுபாட்டை உணர்ந்தான். அன்று காலையிலேயே அதை உணர்ந்திருப்பதை அப்போது தெளிவுற அறிந்தான். அது என்ன என்று சொற்களால் நெஞ்சை துழாவி பின்பு கண்டடைந்தான். அம்மகவு பிரிதொன்றாக இருந்தது. அவன் மைந்தனாக அன்புக்குரியவனாக, ஆனால் பிரிதொரு ஆண்மகனாக. அதை திரும்பி வந்து சித்ராங்கதையிடம் சொன்னான். அவள் விழிகளில் இன்னதென்றறியாத சிறிய ஒளியுடன் அவனை நோக்கிவிட்டு இங்கே கொடுங்கள் என்று மைந்தனை வாங்கி கொண்டாள். அதன்பின் அவள் மைந்தனை அர்ஜுனன் முன்னால் கொஞ்சவோ முலையூட்டவோ செய்யவில்லை. எப்போதும் செவிலியே அவனை தந்தைக்கு முன் கொண்டு வந்தாள். மைந்தனை வாங்கி மடியில் இருத்தி விளையாடி நகையாடி முத்தாடி மகிழ்ந்த பின்
திருப்பி அளித்துவிட்டு அவன் தனியனாகும் போதே அவள் அவன் முன் வந்தாள். மைந்தனை பற்றி அவளிடம் பேசும்போது ஒருபோதும் அவள் குரலில் நெகிழ்ச்சி இருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவள் நம் மைந்தன் என்ற சொல்லில் அவனை குறிப்பிட்டாள். அவனோ மேலும் மேலும் கனிவும் நெகிழ்வும் கொண்டே மைந்தனை பற்றி பேசினான். ஆனால் அவன் அங்கிருந்து கிளம்பவிருக்கிறான் என அவள் அறிந்திருந்தாள். அவனே அதை சொல்லும் நாளுக்காக காத்திருந்தாள். சித்திரபாணனின் அமைச்சர்கள் அவரிடம் தன் பெயரினை அவர் மைந்தன் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றனர். அதற்கு ஒரு முறைச்சடங்கை செய்ய வேண்டும். அன்றே பப்ருவாகனன் மணிபுரிக்கு பட்டத்து இளவரசன் ஆகிவிடுவான். அவனே தன் தாதனுக்கு நீத்தார் கொடையையும் செய்ய உரிமை கொண்டவனாவான். தொல்புகழ் மணிபுரியின் கோலுக்கு காவல் அவனே என்றாகும். இனி ஒரு தலைமுறை காலம் இங்கு ஒளிரும் வாழ் ஒன்று நின்றிருக்கும் என உலகறியும் என்றனர் அமைச்சர். மைந்து ஏற்பு சடங்குக்கு நாள் பார்க்க முதுவைதிகர் ஒருவரை தேடி வரச் சொல்லி தூதர்களை அனுப்பினார் சித்திரபாணன். காமரூபத்திலிருந்து சாக்த வைதிகரான மணிகர்ணரை கண்டடைந்து 5 மங்களங்களுடன் பட்டும் பொன்னும் மணியும் வைத்து அழைத்தனர். முதல் மழை விழத் தொடங்கிய பருவத்தில் முதிர்ந்து தலை கணிந்து தொங்கிய உடலும் பழுத்த விழிகளும் கொண்ட மணிகர்ணர் பட்டு மஞ்சளில் மணிபுரிக்கு வந்தார். படகிலேறி அரண்மனைக்கு வந்த அவரை சித்திரபாணரும் அமைச்சர்களும் அரண்மனை முகப்புக்கு வந்து வரவேற்றனர். அவை அமர்த்தி முறைமை செய்தனர். மைந்தனுடன் சித்திராங்கதையும் உடன் அர்ஜுனனும் வந்து அவரை பணிந்தனர். நடுங்கும் கைகளால் குழந்தையை தொட்டு புகழ் பெருக என்று வாழ்த்திய மணிகர்ணர் அருகே பட்டுப்பாய் விரித்து மைந்தனை கிடத்தும்படி சொன்னார். பாயில் கிடத்தப்பட்டதும் இடக்காலை தூக்கி வைத்து கவிழ்ந்து கைகளால் தரையை அரைந்து செவ்விதழ்களிலிருந்து வாய் நீர் குழாய் இழிய மேல்வாயின் சிறு வெண்பல் காட்டி சிரித்த பப்ருவாகனன் தன்னை சூழ்ந்திருந்தவர்களை ஒளிமிக்க விழிகளால் மாறி மாறி நோக்கினான். பின்னர் வலக்கையை தரையில் மீண்டும் அறைந்து ஆ என்று கூவினான். சித்திரபாணன் அசைய விழியால் வேண்டாம் என்றார் மணிகர்ணர். மைந்தன் மும்முறை தரையை அறைந்த பின் கூர்ந்து பட்டுப்பாயை நோக்கினான். அதில் ஊர்ந்த ஓர் எறும்பை கண்டு கையை அறைந்து அதை பிடிக்க 2 முறை எம்பி மீண்டும் நினைவு கூர்ந்து தன்னை சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி ஆ என்றான். அக்கணம் அவன் அர்ஜுனனை கண்டு கொண்டான். 2 கைகளாலும் நெல்லத்தை அரைந்து முழங்காலை ஊன்றி உந்தி தந்தையை நோக்கி சென்று கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்து சிரித்தபடி ஆ என்றான். அவன் வாய் நீர் நெஞ்சில் சொட்டியது. மணிகர்ணர் கை காட்ட அர்ஜுனன் குழந்தையை தூக்கி கொண்டான். அவர் களைத்துச் சரிந்த வலது கண்ணின் இமை மெல்ல அதிர பெருமூச்சுடன் சரி என்றார். இவனை என் மைந்தனாகவும் மகவேற்பு செய்ய விழைகிறேன் வைதிகரே. நன்னாளும் நலம் தரும் கோளும் உய்த்து சொல்ல வேண்டும் என்றார் சித்திரபாணர். மணிகர்ணர் தலையசைத்துவிட்டு செய்யலாம் என்றார். இவனது பிறவி நூலை எங்கள் நிமித்திகர் கணித்துள்ளார்கள். நற்குறிகள் அனைத்தும் உள்ளன என்கிறார்கள். உடற்குறி கணித்து சொல்லும் நிமித்திகர்களும் சிறந்ததையே சொன்னார்கள் என்றார் சித்திரபாணன். சிறந்தவற்றை மட்டுமே நானும் காண்கிறேன் என்றார் மணிகர்ணர். இவர் மணிபுரியின் அரசர் நிரையில் முதல்வர். காமரூபமும் கிழக்கு நாடுகள் அனைத்தும் ஒரு நாள் இவர் குடை கீழ் அமையும். பாரத வருஷத்தின் நிகரற்ற வில் வீரர் என்று இவர் புகழ் பெறுவார். தன் தந்தையும் வில்லுக்கு இறைவனுமாகிய இளைய பாண்டவரை ஒரு போரில் வென்று புகழ் பெறுவார். அச்சொல் கேட்டதும் அவையினர் ஒரு சேர குரல் எழுப்பினர். மலர்ந்த முகத்துடன் அர்ஜுனனை நோக்கிய பின் தம்மின் தம் புதல்வர் மேன்மையுற காணும் நல்லோள் இளைய பாண்டவருக்கு அமையட்டும் என்றார். தன் தந்தையின் தீப்பழி ஒன்றை போக்கவும் மண்ணிலிருந்து அவர் எளிதாக விண்ணேக வழி கோலவும் நல்லூழ் கொண்ட மைந்தன் இவர். இவரை ஈன்றதனால் மட்டுமே இவரது தந்தை பிறவாழிச் சுழல் நீந்தி கரை காண்பார் என்றார் மணிகர்ணர். அர்ஜுனன் கை கூப்பினான். சித்ராங்கதை ஓர விழியால் அர்ஜுனனையே நோக்கி நின்றிருந்தாள். அவள் ஏன் அவ்வாறு தன் கணவனை நோக்குகிறாள் என்று வியந்த சித்திரபாணன் ஓர விழியால் தன் மனைவியை நோக்கினார். அவள் மகளை நோக்கிய பின் அவரை நோக்கி விழிகளை மெல்ல அசைத்தாள். ஒன்றுமில்லை என்பது போல. பின்னர் சொல்கிறேன் என அவள் கூறுவதை அடுத்த கணம் அவர் புரிந்து கொண்டார். வரும் முழு நிலவு நாளில் காலை பிரம்மதருணத்தில் மகவேற்பு நிகழலாம். நல்ல நேரம் என்றார் மணிகர்ணர். தந்தைக்கும் மைந்தனுக்கும் மட்டுமல்லாது இந்நாட்டுக்கும் குலத்திற்கும் அழியா புகழ் சூழும். சித்திரபாணன் கை கூப்பி
என் நல்லூர் என்றார். ஏவலன் தாளத்தில் கொண்டு வந்து அளித்த மரப்பட்டை ஏட்டில் மை தொட்டு நாளையும் கோளையும் குறித்தார் மணிகர்ணர். அவரது தூரிகையின் அசைவை கேட்டபடி அனைவரும் விழி விரித்து நின்றனர். மணிகர்ணர் எழுந்து ஓலையை நீட்டியதும் சித்திரபாணன் இரு கைகளையும் நீட்டி அதை பெற்றுக்கொண்டார். சேடியர் குரவையிட்டனர். மங்கள பேரிசை எழுந்தது. அவ்வொலி கேட்டு நகரெங்கும் செவி கூர்ந்து நின்றிருந்த மக்கள் வாழ்த்தொலி எழுப்பினர். முதுவைதிகர் மணிகர்ணருக்கு என் மங்களம் வைத்த பொற்தாளத்தில் 7 அருமணிகளும் 108 பொன் நாணயங்களும் 12 பட்டாடையும் வைத்து பரிசில் அளித்தார் சித்திரபாணன். அவர் நீரும் மலருமிட்டு அரசனையும் அரசியையும் மைந்தனையும் அவன் பெற்றோரையும் வாழ்த்தினார். திரும்பி அவையை வாழ்த்தி கைகூப்பினார். அவை எழுந்து முதுவைதிகரை வாழ்த்தி வணங்கி நின்றது. இக்குடி நலம் பெருக, இந்நிலம் செழிக்கட்டும், இங்கு அறம் வாழட்டும், தெய்வங்கள் மண்ணிறங்கட்டும், ஓம் அவ்வாறே ஆகுக என்றார் மணிகர்ணர். ஏவலர் கைப்பற்றி எழுந்து கூனிய உடலை மெல்ல அசைத்து நடந்த மணிகர்ணர் எண்ணிக்கொண்டு நின்று அர்ஜுனனை நோக்கி என்னுடன் வருக என்றார். அவ்வாறே என்று அவன் அவரை தொடர்ந்தான். அரண்மனை கூடத்தின் நீண்ட இடைநாழிக்கு வந்த மணிகர்ணர் நின்று திரும்பி நோக்க ஏவலர்கள் அவரை விட்டு விட்டு விலகினர். அவர் அங்கே நின்ற பெரிய மூங்கில் தூணை பற்றி கொண்டு தன் கூன் முதுகை நிமிர்த்தினார். உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் இளவரசே என்றார். காத்திருக்கிறேன் என்றான் அர்ஜுனன். உன் மைந்தனே இப்புவி அறியும் மாவீரன், நீ அல்ல. உன்னை வென்றவன் என்றே அவன் இங்கு எக்காலமும் அறியப்படுவான் என்றார் மணிகர்ணர். அதை நீ மாற்ற முடியாது, ஏனென்றால் அது நல்லூழ். ஆனால் தீயுள் ஒன்றும் உள்ளது. அர்ஜுனன் தங்கள் சொற்களுக்காக காத்திருக்கிறேன் என்றான். இம்மைந்தன் உன்னை களத்தில் கொள்வான் என்றார் மணிகர்ணர். அதை நான் அருகே என காண்கிறேன். இன்று இடக்கையை மண்ணில் அறைந்து அவன் உன்னை அறை கூவினான். அர்ஜுனன் அது ஊழெனில் அவ்வாறே ஆகுக என்றான். ஊழெனினும் வெல்ல வழியுள்ளது என்றார் மணிகர்ணர். விற்கலையே அவன் உன்னிடமிருந்தே கற்றாக வேண்டும். அவனுக்கு நீ அனைத்து அம்புகளையும் அழிக்காமல் இருக்கலாம். இறுதி வெற்றிக்காக ஒற்றை அம்பை உன்னிடம் தக்க வைத்து கொள்ளலாம். அர்ஜுனன் வாயெடுப்பதற்குள் அது போருக்கு உகந்த அறம் என்றே நூல்கள் சொல்கின்றன. வீரன் தான் உயிர் வாழ்தலையே அறங்களில் முதலாவதாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிற அறங்களை ஏற்றுவதற்கான வாய்ப்பை அவனுக்கு அளிப்பது அதுவே. உத்தமரே, அவ்வண்ணம் ஓர் அம்பை நான் எனக்கென வைத்து கொண்டேன் என்றால் அவ்விறுதி களத்தில் என்ன நிகழும் என்று அர்ஜுனன் கேட்டான். அவர் அப்படி கேட்கப் போனால் என்றார். நான் அவனை வெல்வேன், அவன் உயிர் கொள்வேன் அல்லவா என்றான் அர்ஜுனன். ஆம், அது நிகழலாம் என்றார் மணிகர்ணர். அவன் குருதி படிந்த கைகளுடன் விண்ணுக்கு சென்றால் நான் என் மூதாதையருக்கு என்ன மறுமொழி சொல்வேன் என்றான் அர்ஜுனன். மணிகர்ணர் ஆம், ஆனால் தந்தையை கொன்ற பழியை அவன் சுமப்பதும் உகந்தது அல்ல என்றார். நான் விண்ணிலிருந்து அவன் பழியை பொறுப்பேன். அவனை என் நுண்கரங்களால் அள்ளி எடுத்து நெஞ்சோடு சேர்த்து நன்று செய்தாய் மைந்தா என்பேன். மண்ணில் அவன் பழி கொள்ள நேரலாம், விண்ணில் என் அருகே எனக்கு இனியவனாக வந்தமர்வான் என்றான் அர்ஜுனன். ஆகவே அவன் என்னை கொல்வான் என்றால் அதை நான் ஏற்பதே சிறந்ததாகும். மணிகர்ணர் என் எண்ணத்தை சொன்னேன். இந்திரபிரஸ்தத்தின் அச்சு நீங்கள், அறம் திகழ உங்கள் அம்புகள் தேவை என்றார். அர்ஜுனன் அறம் என்பது தன்னிலிருந்து தொடங்குவதல்லவா? நன்று, நலம் திகழ்க என்றார் மணிகர்ணர். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் நான் முன்னரே அறிந்திருந்தேன் இளையவரே. பிரிதொரு சொல்லை நீங்கள் என்றல்ல, எளிய தந்தை கூட சொல்லிவிட முடியாது. இவ்வண்ணம் கண்காணாமலையால் மானுடரை இணைத்து ஆடச் செய்தபடி நடுவே அமர்ந்திருக்கிறது அந்த பெருஞ்சிலந்தி என்ற பின் அவன் தலைமேல் கை வைத்து அறம் துணைக்கட்டும், புகழ் தொடரட்டும் என்று வாழ்த்திவிட்டு திரும்பி அப்பால் நின்ற ஏவலரை அருகணையச் சொல்லி கை காட்டினார். மகவேற்பு நிகழ்வு முடிந்து 1 மாதம் கடந்துதான் தான் விடைபெறவிருப்பதை அர்ஜுனன் சித்ராங்கதையிடம் சொன்னான். அவளுடன் கொடித்தீவில் அமர்ந்திருந்தான். அவன் மடியில் மைந்தன் துயின்று கொண்டிருந்தான். அவள் அதை எதிர்பார்த்திருந்தாள். அத்தடாகத்தை போன்றது அவன் உள்ளம் என்று அறிந்திருந்தாள். அதில் பெரு நதிகள் இணைகின்றன.
அதே அளவு நீர் பெருகி வெளியே வழிந்தோடுகிறது. தடாகமோ என்றும் மாறாமல் அவ்வண்ணமே வானை நோக்கி ஊழகத்தில் இருக்கிறது. மைந்தனின் மென்கால்களை தன் சென்னியில் சூடி முத்தமிட்டு, இந்த 1 மாதத்தில் 3 நாட்களுக்கு ஒரு முறை என நான் அறிந்த அனைத்து அம்புகளையும் நுண் சொல் வடிவில் உனக்கு அளிப்பேன். என் மைந்தனின் கைகள் எழுந்ததும் அவற்றை அவனுக்கு நீயே கற்பித்தளிக்க வேண்டும் என்றான். அவள் தலையசைத்தாள். என் பெயர் அவனுடன் இருக்கட்டும் என்ற பின் எழுந்து அவள் கன்னங்களை வருடி குழல் கோதி நீவி கூந்தல் கட்டில் ஒதுக்கி வைத்தான். அவள் கண்களை நோக்கி புன்னகைத்து, பிரிவை நீ அரசியென எதிர்கொள்வாய் என எண்ணுகிறேன் என்றான். ஆம் என்றாள். பிரிந்த பின் நீ மீண்டும் சித்திராங்கதனாக ஆக வேண்டும். என் மைந்தனுக்கு நல்லாசிரியனாக நீயே அமர்க என்றான். ஆம் என்று சொல்லி அவள் நோக்கை விலக்கி கொண்டாள். ஏரி பரப்பில் இருந்த நாரைகள் எழுந்து காற்றில் ஏறி கொண்டன. அவள் கழுத்தின் மெல்லிய நீல நரம்பை அவன் நோக்கி கொண்டிருந்தவன், என்ன என்றான். பாரத வருஷம் பெரியது என்று அவள் சொன்னாள். அல்ல, மிகச் சிறியது. பெரியது நம் ஊழ். நான் எங்கிருப்பேன் என அறியேன். ஆனால் எங்கிருந்தாலும் இங்கிருந்த நான் என்னுள் இருப்பேன் என்றான். அவள் புன்னகை செய்தாள். அர்ஜுனன் விடை பெற்ற போது மழைக்காலம் தொடங்கிவிட்டிருந்தது. வானம் கருமை கொண்டு மூடி இருக்க இளஞ்சாரல் காற்றை எடை கொள்ள செய்திருந்தது. கூரை விளிம்புகள் சுட்டி கொண்டிருந்தன. ஏரி பரப்பு சாரல் மழைப்பட்டு சிலிர்த்து பறந்திருந்தது. அவன் சிறுபடகில் தன் தோல் மூட்டையுடனும் மூங்கில் வில்லுடனும் ஏறிக்கொண்டான். களை எழுந்து தாழ்ந்து படகை உந்த நீர் தடமிட்டபடி அது சென்றது. காலத்தை விரித்த அம்பொன்றை அணுக்கமாக நோக்குவது போல தோன்றியது. அலைகளென மாறிய படகு தடம் தீவுகளை உலையச் செய்து கரையை வருடியது. மணிபுரியின் மாந்தர் அனைவரும் தங்கள் இல்லங்களின் முற்றங்களில் வந்து நின்று அவன் செல்வதை நோக்கினர். சிறுவர் கண்ணீர் வழிய அன்னை உடைகளில் முகம் மறைத்தனர். பெண்கள் முகம் மறைத்து விம்மினர். அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. கரை அணைந்து அங்கு காத்து நின்ற குதிரையில் ஏறி சேற்று பரப்பை மிதித்து சென்று நீர் சொட்டிய மரக்கிளைகளுக்கு அப்பால் மறைந்தான். சுஜயன் போய்விட்டாரா என்றான். ஆம் என்றாள் மாலினி. எங்கு என்றான். அடுத்த ஊருக்கு, அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு. அர்ஜுனன் இதோ மேலே செல்லும் பறவைகளைப் போல அவை பறந்து கொண்டேதானே இருக்கின்றன. சுஜயன் ஏன் என்றான். ஏனென்றால் அவை சிறகுள்ளவை என்றாள் மாலினி. அந்த மறுமொழியில் சுஜயன் முழு நிறைவை அடைந்து, ஆம், சிறகிருந்தால் பறந்து போகலாம் என்றான். வானத்தில் பறந்த 2 பறவைகளை பார்த்து, அர்ஜுனர் சித்ராங்கதை என்றான். சுபகை புன்னகைத்து, அதற்கு பின்னால் பாருங்கள் இளவரசே, 1000 அர்ஜுனர்களும் சித்ராங்கதைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாள். சுஜயன் திரும்பி பார்த்து விழி விரித்து வியப்பில் சிறு செவ்வுதடுகள் சற்றே பிரிய அசைவிழந்து நின்றான். அவன் உடல் அதிர்ந்தது. கண்களை மூடி திறந்து கூடு கட்டிய சிறு மார்பு எழுந்தமைய நீள் மூச்சு விட்டு, 1000 அர்ஜுனர் 1000 சித்ராங்கதை என்றான். அல்லது 1000 சித்ராங்கதைகள் 1 அர்ஜுனர் என்றாள் சுபகை சிரித்து. மாலினி போதுமடி, ஏற்கனவே நன்கு குழம்பி இருக்கிறார் இளவரசர் என்றாள். சிற்றுடல் எனினும் உள்ளே இருப்பது இவ்வுலகை காமத்தால் வெல்ல எழும் ஆண்மகன் அல்லவா? அவன் அறிவான் அனைத்தையும் என்றாள் சுபகை. இப்போது நாம் சொற்களென உள்ளே விதைப்போம். மழை விழுகையில் அவை முளைக்கட்டும். எப்போது மழை வரும் என்றான் சுஜயன். வானம் கருக்கும் போது என்றாள் மாலினி. எப்போது வானம் கருக்கும் என்று சுஜயன் மீண்டும் கேட்டான். கடல் நினைக்கும் போது என்றாள் மாலினி. சுபகை எந்த அளவுக்கு விஞ்சிய கற்பனையாக உள்ளதோ அந்த அளவுக்கு அவர் அதை புரிந்து கொள்கிறார். கடலா என்றான் சுஜயன். இளவரசே, மழை என்பது கடல் தன் கை நீட்டி அதன் குழந்தையாகிய மண்ணை வருடுவதல்லவா என்று மாலினி சொன்னாள். அவள் வியப்புறும்படி அவன் அதை சரியாக புரிந்து கொண்டான். அருகே வந்து பசு நக்குவது போல என்று நாவால் நக்கி காட்டினான். இப்படி கன்றை பசு நக்குவது போல மழை நக்குகிறது என்றான். ஐயோ, இதென்ன இத்தனை அழகாக சொல்கிறாரே என்று சுபகை வியந்தாள். மாலினி
குழந்தைகள் பெரிதொரு பாதையில் நமக்கு முன்னே வந்து கொண்டிருக்கின்றன. சில சமயங்களில் நமக்கு வெகு தொலைவில் முன்னால் அவர்களை பார்க்கிறோம் என்றாள். சுஜயன் திரும்பி கை நீட்டி, அங்கே முதலை என்றான். மாலினி, ஆம் முதலை, இங்கே வந்துவிடு என்று திரும்பி பார்க்காமலே சொன்னாள். அந்த முதலையை நான் சாப்பிட மாட்டேன், அது பெரிய பற்களுடன் இருக்கிறது என்றான் அவன். ஆமாம், வேறு முதலையை நான் சமைத்து அளிக்கிறேன் என்று அவள் சொன்னாள். அது கெட்ட முதலை என்று அவன் மேலும் முன்னகர்ந்து சொன்னான். கிளம்புவோம், இன்று மாலையில் மழை வரும் போலிருக்கிறது என்றாள் மாலினி. சுஜயனை பிடிக்கச் சென்ற சுபகை, ஆ, உண்மையிலேயே முதலை என்றாள். முதலையா, எங்கா என்றபடி மாலினி எழுந்து வந்தாள். கங்கையை நோக்கி இறங்கிய நாணல் சரிவில் அத்தனை நேரம் அவர்கள் விழுந்து கிடந்த பட்டமரம் என்று நினைத்தது 2 ஆள் நீளமுள்ள பெரு முதலை என்று அறிந்தனர். சுஜயனை அள்ளி தோளில் தூக்கி கொண்ட சுபகை, அம்மாடி, எத்தனை அருகே சென்று விட்டார், நல்லோழ்தான், இங்கு முதலைகள் இல்லை என்று நினைத்தேன் என்றாள். கங்கையில் எவ்விடத்திலும் முதலைகள் உண்டு. மானுடர் நடமாடும் இடங்களில் அவை பொதுவாக வருவதில்லை என்றாள் மாலினி. மாலினி அதை நோக்கி பெரிய முதலை என்ற பின் பெண் முதலை என்றாள். எப்படி தெரியும் என்று மாலினியை நோக்கி சுஜயன் கேட்டான். அது அங்கே முட்டையிட்டிருக்கிறது என்று சொன்ன மாலினி மணல் குழிகளில் சுட்டி காட்டி, அந்த சிறு பள்ளங்களில் கொப்புளங்கள் எழுந்திருக்கின்றன, அச்சிறு குழிகள் தெரிகின்றன, முட்டையிட்டு மணலில் புதைத்து வைத்து அருகே காவலுக்கு படுத்திருக்கிறது. முட்டையிடும் பொருட்டே நீரிலிருந்து இத்தனை தூரம் கடந்து வந்துள்ளது. சுபகை சில கணங்கள் திகைத்து திரும்பி புன்னகைத்து, அது அன்னை என்று அறிந்தவுடன் அதன் மேல் இருக்கும் அச்சம் விலகி அணுக்கம் தோன்றுவதையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றாள். மாலினி, விளையாடாதே, முட்டையிட்ட முதலை பெரும் சினம் கொண்டது. இவ்வுலகின் மேல் தீரா ஐயம் நிறைந்தது. 3 மடங்கு உண்ணும் பெரும் பசியும் உண்டு என்றாள். அவை அனைத்துமே பெருங்கருணையின் வடிவங்கள் அல்லவா என்றாள் சுபகை. அது ஏன் அழுகிறது என்றான் சுஜயன். முதலை கண்ணீர் என்றாள் சுபகை. முதலைகள் அப்படித்தான் அழுது கொண்டிருக்கும். சுஜயன் அவள் தாடையை பற்றி ஏன் என்று கேட்டான். தெய்வங்கள் அவற்றுக்கு அவ்வாறு ஆணையிட்டுள்ளன. கரையில் பல்லியும் நீரில் மீனும் என அவை வாழும் இரட்டை வாழ்க்கையை எண்ணி கண்ணீர் வடிக்கின்றன. சுஜயன் ஏன் என்று கேட்ட பின்பு, அந்த முதலை நல்லது, அதை நான் வளர்ப்பேன் என்றான். சுபகை, என் செல்லமே, துணிவு வந்துவிட்டதே என்று அவனை முத்தமிட்டாள். மாலினி, செல்வோம் என்று சொல்லி கிளம்ப சுபகை சுஜயனை தூக்கிச் சுழற்றி தன் தோளில் வைத்து கொண்டாள். அவன் அங்கிருந்து முதலையை பார்த்து கை சுட்டி, பெரிய முதலை, ஆனால் மிக நல்லது என்றான். இளவரசே, அர்ஜுனன் சந்தித்த 5 முதலைகளை பற்றி தெரியுமா என்றாள் மாலினி. முதலையா, 5 முதலையா என்றான். ஆம், 5 முதலைகள் என்றாள் மாலினி. கால்களை உதைத்து என்னை தூக்கு, என்னை தூக்கு என்று மாலினியிடம் சொன்னான் சுஜயன். முதலையின் கதை சொல், முதலையின் கதை என்றான். குடிலுக்கு செல்வோம், நீ அமைதியாக பாலமுதை உண்டால் இக்கதையை சொல்வேன் என்றாள் மாலினி. காண்டீபம் 31வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.